போட்டித் தேர்வு பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபினிக்ஸ் அகாடமியின் டே 1 பூஸ்டர் டெஸ்ட் சீரிஸினுடைய தேர்வு எண் 14க்கான வினாவிடை கலந்துரையாடல் தான் இப்போ பார்க்க போகிறோம். தேர்வு எண் 14க்கான பாடத்திட்டம் முதலாவதாக பார்த்துடலாம். பாடத்திட்டம் என்னென்னு பார்த்தோன்னா, தமிழ் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் முழுவதும், அதாவது அதிலிருந்து வினாக்கள் 100 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக இந்தியாவினுடைய வரலாறு மற்றும் பண்பாடு, இதிலேருந்து பார்த்தோம்னா எதிலேருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கணும். மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, இதிலிருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக கணிதம், தனி வண்டி விடுபட்ட எண்களை கண்டறிதல், இதிலிருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக நடப்பு நிகழ்வுகள், மே மாதம் முதல் டிசம்பர் 2023 ஆண்டுக்கான இந்த மாதத்திற்கு இடைப்பட்ட நடப்பு நிகழ்வுகளிலிருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இப்போ தமிழுக்கான வினாவிடை கலந்துரையாடல் தொடரலாம். முதலாவது வினால ஓர் அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியான விடை ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கம்பர் தான். ஓர் அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன் அப்படின்னு பாடியிருப்பாரு கம்பர். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை வினாயன் 1க்கு. அடுத்தது ஔவையார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரலும் பாடியிருப்பாங்க. நம்மளுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்தது வினாயன் 2. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தை என்ற திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யாருன்னா பாரதிதாசன் தான் போற்றியிருப்பாரு. சரியான விட நம்மளுக்கு ஆப்ஷன் 7 தான் இருக்கு, பாரதிதாசன். இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகை வையகமே அப்படின்னு பாடியிருப்பார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகை வையகமே. சரியான விட நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான், வினாயன் 2க்கு. அடுத்தது வினாயன் 3. ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல், அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர்த்தம் உயர் பண்புகளை தெல்ல தெளிவாக எடுத்தியம்பும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 3க்கு சரியான விடை என்னன்னா நற்றிணையில் தான் இடம்பெற்றிருக்க இந்த வரி. அதாவது ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல், அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர்த்தம் உயர் பண்புகளை தெல்ல தெளிவாக எடுத்தியம்பக்கூடிய நூல் எதுனா நற்றிணை. நற்றிணையில் எத்தனை புலவர்கள் பாடியிருப்பாங்கன்னா, இதில் 400 பாடல்கள் இருக்கும். நற்றிணையில் பாடிய புலவர்கள் எண்ணிக்கை 275 பேர் பாடியிருப்பாங்க. 400 பாடல்களை 275 புலவர்களால் பாடப்பட்டது. அடுத்தது அகநானூறு. அகநானூறு 400 பாடல்களை கொண்டது தான். எத்தனை புலவர்கள் பாடியிருப்பாங்கன்னா 145 புலவர்கள். அடுத்தது குறுந்தொகை. குறுந்தொகையும் 400 பாடல்களை கொண்டது, 205 புலவர்களால் பாடப்பட்டது. புறநானூறு 400 பாடல்களை கொண்டது, 157 புலவர்களால் பாடப்பட்டது. அடுத்தது வினாயன் 4. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்னும் அறநெறியை உலகாள்வோருக்கு உணர்த்தும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்ன, சிலப்பதிகாரத்தில் தான் வரும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உருத்து வந்து ஊற்றும் அப்படின்னு பாடல் வரும். இந்த பாடல் வரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் சிலப்பதிகாரம் தான் இந்த வரியை குறிப்பிடும். சிலப்பதிகாரம் இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள் தான் எழுதியிருப்பார். இளங்கோவடிகள். இவர் சேர மரபை சேர்ந்தவர், சேர மரபினர். இவர் வாழ்ந்த காலம் என்னன்னு பார்த்தோம்னா, இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. நம்மளுக்கு சரியான விடை வினாயன் 4க்கு சி தான். அடுத்தது வினாயன் 5. கீழ்கண்ட மரபு தொடருக்கான சரியான பொருளை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா எண்ணி துணியாதார். இதற்கு சரியான மரபு தொடர் என்னன்னு பார்த்தோம்னா, வினாயன் 5க்கு சரியான விடை அவசர குடிக்கை தான். எண்ணி துணியாதாருக்கு வந்து ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அவசர குடிக்கை தான் சரியான விடை. காணல் நீர் அப்படின்னு பார்த்தோம்னா, காணல் நீர் எப்படி இருக்குன்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. இதான் காணல் நீர். அடுத்தது குட்டிச்சுவர்னு கொடுத்துருக்காங்க. குட்டிச்சுவர்னு அப்படின்னா பயனின்றி இருத்தல் தான் குட்டிச்சுவர்னு சொல்றோம். பயனின்றி இருத்தல். அடுத்தது கொட்டி இழத்தல். கொட்டி இழத்தல்ங்கிறது எதுவும் இல்லை, மிகுதியாக பேசுதல் தான் கொட்டி இழத்தல். மிகுதியாக பேசுதல். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 5க்கு ஏதான், ஆப்ஷன் ஏல இருக்கிறதான் அவசர கொடுக்கை தான், எண்ணி துணியாதான் இருக்கு. அடுத்தது வினாயன் 6. கீழ்கண்டவற்றில் செய்தி தொடர் எது என கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. வினாயன் 6க்கு சரியான விடை எதுனா திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் அப்படிங்கிறது தான் செய்தி தொடர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, செய்தி தொடர் தான் கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார், இதான் செய்தியை சொல்றது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
அடே எப்பா எவ்வளவு பெரிய ஏரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்னன்னா உணர்ச்சி தொடரா இருக்கும். உணர்ச்சி தொடர். அடுத்தது நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா கலவை தொடரா இருக்கு. கலவை தொடர். அடுத்தது எழில் என்ன சாப்பிட்டாய் அப்படிங்கிறது இது என்னன்னா வினா தொடரா உள்ளது. வினா தொடர் தான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, செய்தி தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டில இருக்கிறது தான் சரியான விடை. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அதான். அடுத்தது வினாயன் 7. வினாயன் 7ல வழுவு சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. வழுவு சொல்லற்ற தொடர் எது சரியான விடைன்னா ஆப்ஷன் சில இருக்கிறது தான். வலப்பக்க சுவரில் எழுதாதே, அதான் சரியான விடை. வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பது தான் வழுவு சொல்லற்ற தொடர். அடுத்தது வினாயன் 8. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. பாரதியார் தான் சொல்லியிருப்பார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். அது மாதிரி பாரதியார் சொன்ன கூற்றுகளில் பெரும்பாலும் விகுதியில் ஓம் என்று தான் முடியும். அதை வச்சு நம்ம பாரதியார் தான் கண்டுபிடிக்கலாம். இந்த கூற்றுகளில் பெரும்பாலும் ஏகாரம் பெற்று முடிஞ்சால் அது வந்து பாரதிதாசன் சொன்ன கூற்றாக தான் இருக்கும். ஓம்னு முடிஞ்சதுன்னா அது பாரதியார் தான் இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடு போன்ற வார்த்தைகள்லாம் முடியும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம்னு சொல்றாரு பாரதி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 9. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இத்திருக்குறளில் பயின்று வந்துள்ள நயத்தை சுட்டுக சொல்லியிருக்காங்க. என்ன நயனா இதில் என்ன பயின்றுள்ளதுன்னா எதுகை பயின்றுள்ளது. எதுகையில பாருங்க, இரண்டாம் வயிற்று ஒன்றி வந்தால் எதுகைன்னு சொல்றோம். 1, 2, 4 இந்த சீர்களில் பயின்று வந்ததுனால இது வந்து என்ன சொல்றோம்னா கீழ்கதுவாய் எதுகைன்னு சொல்றோம். இரண்டாம் வயிற்று ஒன்றி வந்ததுன்னா எதுகை, முதல் வயிற்று ஒன்றி வந்ததுன்னா அது ஒரு மோனை. நம்மளுக்கு வந்து எதுகை தான் வந்திருக்கு. இந்த சீர் எதுகையில் என்ன எதுகைன்னா கீழ்கதுவாய் எதுகை அமைந்துள்ளது. ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு சரியான விடை. வினாயன் 9க்கு. அடுத்தது வினாயன் 10. வினாயன் 10ல் என்ன கொடுத்துருக்காங்க, பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்களை செரு. செரு என்பது எதை குறிக்கணும், வயல். செரு என்பதனுடைய பொருள் வயல். யானர்னா புது வருவாய், சேயனா தொலைவு, துகிர்னா பவளம். இது நாளைத்தையும் நம்ம பொறுத்தோம்னா ஆப்ஷன் 7 இருக்கிறது தான் சரியான விடை. 4, 3, 1, 2 தான் சரியான விடை. வினாயன் 10க்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது வினாயன் 11. வினாயன் 11ல சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் தான். இவர் எங்க பிறந்தார்னா மருதூர்ல பிறந்திருப்பார். வடலூர் அருகே இருக்கக்கூடிய மருதூர். எப்ப பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 30 அக்டோபர் 5 1823 பிறந்திருப்பார். எங்க எப்ப பிறந்திருப்பார்னா அக்டோபர் 5 1823. அடுத்ததா இவர் வந்து காணாமல் போன நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காணாமல் போன நாள் எப்போன்னு பார்த்தோம்னா 1874 ஜனவரி 30. அதாவது ஜோதி வடிவமாக மாறியதாக சொல்றாங்க. ராமலிங்க அடிகளார் ஜனவரி 30 1874 ஜோதி வடிவமாக மறைந்தார். இதுதான். அடுத்தது இவர் வந்து 1865ஆம் ஆண்டு வேத சன்மார்க்க சங்கம்னு தொடங்கியிருப்பார். 1865 வேத சன்மார்க்க சங்கம். வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். இந்த அமைப்பை தான் பின்னால பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு 1872 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ராமலிங்க அடிகளார் தான் சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர். அடுத்தது வினாயன் 12. கீழ்கண்டவற்றில் செயல்பாட்டு வினைத்தொடர் எது என கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. செயல்பாட்டு வினைத்தொடர் இதில் எது செயல்பாட்டு வினைத்தொடர்னு பார்த்தோம்னா சரியான விடை ஆப்ஷன் சியில் இருக்கிறது தான். உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது. இதான் சரியான விடை. குடியரசுத் தலைவர். அதாவது இந்த செயல்பாட்டு வினைத்தொடர்ல எப்படி முடியும்னு பார்த்தோம்னா பெரு பெற்றது இந்த மாதிரியான வரிகள்லாம் முடியும். பெரு பெற்றது, படு பட்டது, ஆயிற்று போயிற்று இந்த மாதிரியான வார்த்தைகள்ல தான் இந்த தொடர் முடியும். செயல்பாட்டு வினைத்தொடர். நம்மளுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தான் செயல்பாட்டு வினைத்தொடர்.
இந்த பாத்திமா திருக்குறள் கற்பித்தாளுங்கிறது பிரிவினை தொடரா வரும். அவங்க வந்து மற்றவங்களுக்கு கத்தறதால இது வந்து பிரிவினை தொடர். பாத்திமா திருக்குறள் கற்றால் அவங்களே கத்துக்கிட்டாலும் இது வந்து தன்வினை தொடர். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தாருங்கிறது செய்தி தொடரா இருக்கு. செய்தி தொடர். நம்மளுக்கு செயல்பாட்டு வினை தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சில இருக்குதான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 13. கீழ்கண்ட மரபு தொடருக்கான சரியான பொருளை தேர்க. அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினாயன் 13. இது சரியான விடை என்னன்னா பட்டறிவில்லாத படிப்பறிவு தான் சரியான விடை. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிறது பட்டறிவில்லாத படிப்பறிவு. அடுத்தது ஆப்ஷன் பில என்ன கொடுத்துருக்காங்க, அலைந்து திரிதல். அலைந்து திரிதல்ங்கிறதுனா பஞ்சாய் பறத்தல். பஞ்சாய் பறத்தல் தான் அலைந்து திரிதல். அடுத்தது பொய் எழுகை. பொய் எழுகைங்கிறது என்னன்னா முதலை கண்ணீர் தான் பொய் எழுகைன்னு சொல்றாங்க. முதலை கண்ணீர் போல அப்படிங்கிறது பொய்யான அழுகை. நீண்ட காலத்திற்குரியது. இந்த நீண்ட காலத்திற்குரியதுங்கிறது என்னன்னா ஆயிரங்காலத்து பயிர். ஆயிரங்காலத்து பயிர் தான் நீண்ட காலத்திற்குரியது. அடுத்தது வினாயன் 14. அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. வினாயன் 14 யார் சொல்லியிருப்பார்னா தந்தை பெரியார் தான் சொல்லியிருப்பார். பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என்று அம்பேத்கரை புகழாரம் சூட்டியிருப்பாரு தந்தை பெரியார். அடுத்தது வினாயன் 15. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. பாரதியார் தான் பாடியிருப்பார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு பாடியிருப்பாரு சிலப்பதிகாரத்தை பற்றி. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதியார் தான் அதுக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 16. சேக்கியார் பிறந்த ஊர் டேஷ்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 14 சேக்கியார் எங்க பிறந்தாருன்னா குன்றத்தூர்ல தான் பிறந்திருப்பார். சேக்கியார் பிறந்த ஊர் குன்றத்தூர். இவர் வாழ்ந்த காலம் என்னன்னா சேக்கியார் வாழ்ந்த காலம் 12ஆம் நூற்றாண்டு. அது மாதிரி துள்ளம் என்னும் சிற்றூர்ல பிறந்தவர் யாருன்னா திருவிக்கா பிறந்திருப்பார். திருவிக்கா பிறந்தது தான் துள்ளம் என்னும் சிற்றூர். மருதூர்ல ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். வள்ளலார் பிறந்த ஊர் ராமலிங்க அடிகள் என்று சொல்லக்கூடிய வள்ளலார். திருமறைக்காடு. திருமறைக்காடுல யார் பிறந்திருப்பாருன்னா பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் பிறந்தது தான் திருமறைக்காடு. அடுத்தது வினாயன் 17. கீழ்கண்டவற்றில் பாரதிதாசனின் படைப்புகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்கறாங்க. பாரதிதாசனுடைய படைப்புகளை பொருந்தாதது மேதினமே வருக தான். இது யார் எழுதினா கவிஞர் தமிழ் ஒளி எழுதியிருப்பார். மேதினமே வருக. இந்த பிசிராந்தையார், பாண்டியன் பரிசு, தமிழ் இலக்கம் இதெல்லாம் பாரதிதாசனுடைய படைப்புகள் தான். இந்த பிசிராந்தையருங்கிறது ஒரு நாடக நூல். இதுக்கு வந்து 1969 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். அடுத்தது வினாயன் 18. கீழ்கண்டவர்களில் தாண்டகம் பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்கறாங்க. தாண்டகம் பாடுவதில் வல்லவர் யாருன்னா வினாயன் 18க்கு சரியான விடை அப்பர். அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் தான் தாண்டகம் பாடுவதில் வல்லவர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அப்பர் தான் தாண்டகம் பாடுவதில் வல்லவர். இவருக்கு அப்பர் என பெயரிட்டவர் யாருன்னா இவருக்கு வந்து திருநாவுக்கரசன் சொல்லலாம். இந்த அப்பர் என்ற பெயரிட்டவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் தான் அப்பர் என பெயரிட்டிருப்பார். திருஞான சம்பந்தர் அப்பர் என பெயரிட்டிருப்பாரு. மாணிக்க வாசகர். இவர் மாணிக்க வாசகர் யாருன்னா 12 திருமுறைகள்ல 8ஆம் திருமுறையை அருளியவர். திருஞான சம்பந்தர் 12 திருமுறைகள்ல 1, 2, 3 முதல் 3 திருமுறைகளை அருளியவர் தான் இந்த திருஞான சம்பந்தர். இவர் எங்க பிறந்திருப்பார்னா சீர்காழியில பிறந்திருப்பார். முதல் 3 திருமுறைகளை அருளியவர். அடுத்து சுந்தரர் வந்து 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையை அருளியவர். 7ஆம் திருமுறை. திருநாவுக்கரசர் வந்து 4, 5, 6 இந்த திருமுறைகளை அருளியிருப்பார். அடுத்தது வினாயன் 19. 19வது வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்திருக்காங்க. விடைக்கேற்ற வினா பார்ப்போம். விடை என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். இதுக்கு வந்து வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். என்ன வினானா இதுக்கு சரியானது ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியதுதான். பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். இதான் இதுக்கு சரியான வினா. அடுத்தது வினாயன் 20. 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 20. சரியான விடை என்னன்னா நற்றிணை தான். முதலாவதாக வைத்த எண்ணக்கூடிய நூல் வந்து நற்றிணை.
அகநானூறு வந்து நெடுந்தொகை என்று அழைக்கக்கூடிய நூல் தான் அதுதான் அகநானூறு, நெடுந்தொகை. நல்ல என்ற அடைமொழின்னு அழைக்கக்கூடியதான் நல்ல குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை. நல் என்ற அடைமொழியோட அழைக்கலாம் இந்த நற்றிணைய, நல். இந்த புறநானூறுக்கு வேறு பேர் இருக்குன்னா புறம், புறப்பாட்டு என்றும் அழைக்கலாம். வினாயன் 20க்கு வந்து நம்மளுக்கு சரியான விடை நற்றிணை தான். முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல்னா நற்றிணை. வினாயன் 21. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுகை வகையை கண்டறி சொல்றாங்க. எந்த எதுகைன்ட்டு இதில் பார்த்தோன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகைன்னு சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தோன்னா பற்றுக பற்றற்றான் ஒன்றி வந்திருக்கு, மூணாவது சீரம் ஒன்றி வந்திருக்கு, நாலாவது சீரம் வந்து ஒன்றி வரல. அப்படின்னா 1 2 3 1 2 3 மூணாவது சீர் வரைக்கும் ஒன்றி வந்ததுனால இது என்ன எதுகைன்னு பார்த்தோம்னா சரியான விடை ஆப்ஷன் பியில் இருக்க கூழை எதுகை தான். இது வந்து கூழை எதுகை தான் நம்மளுக்கு சரியான விடை. வினாயன் 21. அடுத்தது வினாயன் 22. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சும் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம். பாடல் அடியை ஏற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. வினாயன் 22. 22வது எனக்கு சரியான விடைன்னா அப்பர் என்கிற திருநாவுக்கரசர். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சும் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம். இப்பாடல் அடி ஏற்றியவர் அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் தான். இவருக்கு அப்பர்னு பேர் வச்சிருவர் யாருன்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர் தான் வச்சிருப்பாரு. அதுமாதிரி ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் யாருன்னா முதல் 3 திருமுறைகளை அருளியவர் இவர் தான். இவர் வந்து சீர்காழியில் பிறந்திருப்பாரு. இவர் இன்னொரு பேர் இருக்குன்னா ஆளுடைய பிள்ளை என்றும் அழைக்கப்படுகிறார். அப்பர் என்கிற திருநாவுக்கரசருக்கு வந்து ஆளுடைய அரசு என்பார்கள். ஆளுடைய அரசு. இவர் வந்து ஆளுடைய பிள்ளை. சுந்தரர் வந்து ஆளுடைய நம்பி. அடுத்தது வினாயன் 23. பெண்களின் பெரு வீரத்தினை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. பெண்களின் பெரு வீரத்தினை பாடியவர் வினாயன் 23க்கு பொன்முடியார் தான். ஒக்கூர் மாசாத்தியார் தான் பாடியிருப்பாங்க. பெண்களின் வீரத்தினை பாடியவங்க ஒக்கூர் மாசாத்தியார். இந்த பொன்முடியாருங்கிறங்கன்னா கடமை பாடிய பெண்பார் புலவரவங்க. கடமை பாடிய பெண்பார் புலவர்னா தான் பொன்முடியார். நம்ம தொல்காப்பியர் கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியரானா தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கண நூலை இயற்றியவர் இவர் தான். தொல்காப்பியர். தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல். இதுல 3 அதிகாரம் இருக்கும். 27 ஏடுகளை கொண்டதான் இந்த தொல்காப்பியம். பாரதியாருங்கிறது தற்கால கவிஞர்கள் வருவார் பாரதியார். அடுத்து வினாயன் 24. வினாயன் 24ல பத்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 24க்கு டி தான். மகாவைத்துவான் மீனாட்சி சுந்தரனார் தான் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கியார் பெருமானை பாராட்டியிருப்பாரு. சேக்கியார் வாழ்ந்த காலம் என்னன்னு பார்த்தோம்னா 12ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய நூல் தான் பெரிய புராணம். பெரிய புராணம் அருளியவர் யாருன்னா சேக்கியார் தான். இவர் தாம் இயற்றிய நூலுக்கு என்ன பேர் வச்சிருப்பாருன்னா திருத்தொண்டர் புராணம் தான் பேர் வச்சிருப்பாரு. இந்த நூலினுடைய பெருமையை கருதி பெரிய புராணம்னு சொல்றோம். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 24க்கு ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 25. பெண்களே சமூகத்தின் கண்கள் என கருதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 25க்கு சரியான விடை என்னன்னா தந்தை பெரியார் தான் சொல்லியிருப்பாரு பெண்களே சமூகத்தின் கண்கள்னு. அடுத்தது வினாயன் 26. நாடக பாங்கில் அமைந்த 8 தொகை நூல் எதுன்னு கேட்குறாங்க. நாடக பாங்கில் அமைந்த 8 தொகை நூல் எதுனா 26க்கு கலித்தொகை. நாடக பாங்கில் அமைந்த 8 தொகை நூல் கலித்தொகை. இது என்னன்னா 150 பாடல்களை கொண்டது தான் இந்த கலித்தொகை. 150 பாடல்கள். எத்தனை பேர் பாடியிருப்பாங்கன்னா 5 புலவர்கள். 5 புலவர்களால் பாடப்பட்டது தான் இந்த கலித்தொகை. இந்த குறுந்தொகைங்கிறது கவிதை பாங்கில் அமைந்த நூல். கவிதை வடிவில் அமைந்த ஒரு நூல் எதுனா குறுந்தொகை தான். அடுத்தது வினாயன் 27. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. தன்வினை வாக்கியம் எதுன்னு பார்த்தோன்னா வினாயன் 27 சரியான விடை அப்பூதிய அடிகள் நான்மறை கற்றார். அவரே கத்துக்கத்தால இது வந்து தன்வினை வாக்கியம். அப்பூதிய அடிகள் நான்மறையை கற்றார், அதான் தன்வினை வாக்கியம். அடுத்தது வினாயன் 28 கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும் கொடுத்துருக்காங்க. இடையிலும் இறுதியிலும் இம்மு வெளிப்பட்டிருக்கிறதுனால இது வந்து எண்ணுமை தான். இது மறைந்து வந்ததுனால அது வந்து உண்மை தொகையா மாறிடும்.
நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 28க்கு ஆப்ஷன் டியில் இருக்கிறதா சரியான விடை. இது எண்ணுமை. உதாரணமாக பண்புத்தொகைக்கு பார்த்தோன்னா பண்புத்தொகை செந்தமிழ், இது உதாரணம் சொல்லலாம். செந்தமிழ் இதை பிரித்து எழுதணும்னா செம்மை கூட்டல் தமிழ்னு வரும். ஏன் தொகைன்னு சொல்றேன்னா ஆன ஆகிய உருவு மறைந்து வந்திருக்கும். செம்மையான தமிழ் இல்லை செம்மை ஆகிய தமிழ்னு சொல்லலாம். இந்த ஆன ஆகிய உருவு மறைந்து வந்ததுனால தான் நம்ம பண்பு தொகைன்னு சொல்றோம். ஓமை தொகைனா ஓம உருவுகள் மறைந்து வந்து பொருள் தந்ததுன்னா அது வந்து ஓமை தொகை. உண்மை தொகைங்கிறது உம்மு மறைந்து வந்திருக்கும். உதாரணமாக பார்த்தோன்னா தாய் தந்தை, இதை தாயும் தந்தையும் வந்ததுன்னா அது வந்து எண்ணுமை ஆயிடும். இடையிலும் இறுதியிலும் இம்மு வெளிப்பட்டிருக்கும். இங்க உம்மு மறைந்து வந்ததுனால இது வந்து உண்மை தொகைன்னு சொல்றோம். அடுத்தது வினாயன் 29. தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. தபோலி என்னும் சிற்றூர் எங்கன்னா மராட்டிய மாநிலத்தில் உள்ளது தான் இந்த ஊர். இது வந்து ஒரு சிற்றூர். சரியான விட நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான். வினாயன் 29. அடுத்தது 30வது வினா. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் டேஷ்னு கேட்குறாங்க. திருநாவுக்கரசர் எங்க பிறந்தார்னா திருவாமூரில் பிறந்தார். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர், கடலூர் மாவட்டத்தில் உள்ளது இந்த திருவாமூருங்கிறது. திருவாதவூருங்கிறது யாருன்னா மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் தான் திருவாதவூர், மதுரை அருகே இருக்கக்கூடியது. மாணிக்க வாசகர் பிறந்த ஊர். அடுத்து சீர்காழியில யார் பிறந்தாருன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்திருப்போம். திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் தான் சீர்காழி. அடுத்ததா திருநாவலூர்ல யார் பிறந்தாருன்னா சுந்தரர் பிறந்திருப்பாரு. 7ஆம் திருமுறை அருளியவர் தான் சுந்தரர் பிறந்த ஊர் தான் திருநாவலூர். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய திருவாமூர் தான். இது கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்கு இந்த திருவாமூர்ன்ற ஊர். வினாயன் 31. கொள்கை இல்லாத அரசியல், உழைப்பில்லாத ஊதியம், நாணயம் இல்லாத இன்பம், அறமில்லாத வழிபாடு ஆகியவற்றால் பயனில்லை என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியான விடை நம்மளுக்கு என்னன்னா வினாயன் 31க்கு காந்தியடிகள் தான் இந்த கூற்றை சொல்லியிருப்பார். மகாத்மா காந்தியடிகளின் கூற்று தான் அது. கொள்கை இல்லாத அரசியல், உழைப்பில்லாத ஊதியம், நாணயம் இல்லாத இன்பம், அறமில்லாத வழிபாடு ஆகியவற்றால் பயனில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு மகாத்மா காந்தியடிகள். விடை வந்து ஆப்ஷன் டி தான். அடுத்தது வினாயன் 32. கூடலில் ஆய்ந்த ஓன்தீன் தமிழின் என்று பழந்தமிழ் சங்கத்தையும் சங்கமிருந்த தமிழ் ஆய்ந்ததனையும் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 32க்கு சரியான விடைனா திருவாசகம் தான். மாணிக்க வாசகர் அருளிய தான் திருவாசகம். இது 12 திருமுறைகள்ல 8ஆம் திருமுறையில் இருக்கும் திருவாசகம். முதல் 7 திருமுறை வந்து தேவாரமா தொகுத்திருப்பாரு நம்பியார்ந்தார் நம்பி. மாணிக்க வாசகர் இயற்றியது தான் 8ஆம் திருமுறை. அதில் தான் திருவாசகம் இருக்கு. திருவாசகம் திருக்கோவையார் ரெண்டுமே மாணிக்க வாசகர் அருளியது தான். இது மட்டும் இல்லாமல் அவர் சிவபுராணத்தையும் அருளியிருப்பார். திருவாசகத்தை இயற்றிய மாணிக்க வாசகர் எங்க பிறந்தார்னா திருவாதவூரில் பிறந்திருப்பார். மதுரை அருகே இருக்கக்கூடிய திருவாதவூர். சரியான விடை நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தான் திருவாசகம் தான் இருக்கு சரியான விடை. வினாயன் 32க்கு பட்டினப்பாலை யார் எழுதியிருப்பார்னா கடியலூர் உருத்திரங்கனார் எழுதினது. கடியலூர் உருத்திரங்கனார் எழுதித்தான் அந்த பட்டினப்பாலை. இது சோழர்களின் வணிக முறை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் தான் இந்த பட்டினப்பாலைங்கிறது. அடுத்தது வினாயன் 33. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 33க்கு சரியான விடை என்னன்னா கால்டுவெல் தான் இந்த கூட்டம் சொல்லியிருப்பார். ஆப்ஷன் பி தான். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலான்றாரு கால்டுவெல். இவர் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எழுதியிருப்பார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். எப்ப எழுதியிருப்பார்னா 1856ஆம் ஆண்டு. பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் இவர் யாருன்னா தென்னிந்திய மொழிகள் பற்றி ஆய்வு செஞ்சிருப்பாரு 1816. தென்னிந்திய மொழி பற்றிய ஆய்வு. ஆயிரத்தி 1816ஆம் ஆண்டு தென்னிந்திய மொழிகள் பற்றி ஆய்வு மேற்கொண்டிருப்பாரு பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். அடுத்தது வினாயன் 34. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது டேஷ்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 34க்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா எதிர்மறை தொடர் தான் அது. கலைச்செல்வி கட்டுரை எழுதினால்னா எதிர்மறையானது, எழுதுகிறாள்னா நேர்மறை தொடர் வரும். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் அப்படின்னா நேர்மறை தொடர். பொருள் மாறா எதிர்மறை தொடர் என்ன வரும்னா
கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். அது வந்து பொருள் மாறாமல் எதிர்மறையா இருக்கும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கட்டுரை, அதாவது கலைச்செல்வி கட்டுரை எழுதுதல், அதுதான் சொல்லியிருக்காங்க. இது சரியான விடை என்னன்னா எதிர்மறையான தொடர் தான். கலைச்செல்வி கட்டுரை எழுதினால்தான் நேர்மறை தொடராக வரும். அடுத்தது வினாயன் 35. சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் மொழி பயிலத் தொடங்கினார் என்று கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை என்னன்னா காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பாரு. சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் மொழி பயில தொடங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மகாத்மா காந்தியடிகள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை இதுக்கு. அடுத்தது வினாயன் 36. உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை கருதி என்றும் உள்ள தென்தமிழ் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. கம்பர் தான் சொல்லியிருப்பார். தமிழுடைய தொன்மையை கருதி என்றும் உள்ள தென்தமிழ்னு குறிப்பிட்டிருப்பாரு. ஆப்ஷன் பி, சியில் இருக்கக்கூடிய கம்பர் தான் இதுக்கு சரியான விடை. கம்பர் வந்து ராமர் பற்றிய வரலாற்று நூலை எழுதியிருப்பார். அதாவது ராமாவதாரன்ற பெயரில் எழுதியிருப்பார். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கம்பர் இயற்றியது தான் கம்பராமாயணம். ஆனால் ராமாவதாரம் என்ற பெயரில் எழுதியிருப்பார். இதனுடைய பெருமையை கருதி கம்பர் இயற்றியதால கம்பராமாயணம் சொல்கிறோம். இவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவரை ஆதரித்த வள்ளல் யாருன்னா திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் தான் கம்பரை ஆதரிச்சிருப்பார். நம்மளுக்கு சரியான விடை என்ன? வினாயன் 36க்கு கம்பர் தான். கம்பர் என்னென்ன நூல் எழுதியிருப்பார்னு பார்த்தோன்னா ஏறு 70 சிலை 70, திருக்க விளக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி எழுதியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் கம்பராமாயணம் அவர் எழுதிதான். அடுத்தது வினாயன் 37. நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 37க்கு நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யாருன்னா 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது அந்த நந்தி கலம்பகம். 3ஆம் நந்திவர்மன். இதனுடைய ஆசிரியர் பெயர் யாருன்னா ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. நந்தி கலம்பகத்தினுடைய ஆசிரியர் பெயர் அறியப்பட முடியவில்லை. பாட்டுடை தலைவன் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பாட்டுடை தலைவன் தான் 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் கொடுத்துருக்காங்க. இவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விசித்திர சித்தன் சொல்லுவாங்க. விசித்திர சித்தன் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தான். விசித்திர சித்தன். பாறைகளை குடைந்து கோவில்களை கட்டியதனால இவர் வந்து விசித்திர சித்தன் சொல்றோம். விசித்திரமான சிந்தனைகளை கொண்டவர் இவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். இவர் வந்து மத்த விலாசம் பிரகாசனம் என்ற ஒரு சமஸ்கிருத நூலை எழுதியிருப்பார். அதுக்கடுத்துதான் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன். முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் யாருன்னா இவர் தான் மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறார். மாமல்லபுரத்தை நிர்மாணித்தவர் இவர் தான், மாமல்லன். அடுத்து 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன். இவர் யாருன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியிருப்பார். காஞ்சி கைலாசநாதர் கோவில் கட்டியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோவிலையும் இவர் தான் கட்டியிருப்பார். மாமல்லபுரத்துல 7 கடற்கரை கோவில் இருந்ததா சொல்றாங்க. இப்போ 1 தான் இருக்கு. 6 கோவில் வந்து கடல்ல மூழ்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 3ஆம் நந்திவர்மன் தான் நந்தி கலம்பகத்தினுடைய பாட்டுடை தலைவன். அடுத்தது வினாயன் 38. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விளையாட்டினுடைய அடிப்படை நோக்கமே போட்டி தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. அடுத்தது வினாயன் 39. பொருந்தா இணையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒளிமரபுல எது பொருந்தலைன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் பொருந்தலை. அதாவது சேவல் வந்து கொக்கரிக்கம்னு கொடுத்துருக்காங்க. கொக்கரிக்கம்ல கூவும். சேவல் வந்து கூவும், கோழி தான் கொக்கரிக்கும். கூவும்னு வரணுங்க சேவல். ஆனால் தவறாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் பொருந்தலை. யானை வந்து பிளிரும், அது சரி. மயில் அகவும், வண்டு முரளும், இதெல்லாம் சரி. இது மட்டும் இல்லாமல் என்னன்னா புலி வந்து உருமும். ஒளிமரபு பார்த்தோன்னா புலி வந்து உருமும். அடுத்ததா குதிரை கணைக்கும். அதனுடைய ஒளிமரபு குதிரை கணைக்கும். அடுத்தது நரி ஊளையிடும். அதனுடைய ஒளிமரபு தான். நரி வந்து ஊளையிடும். புறா குணுகும். எலி கீச்சிடும். எருது எக்காலமிடும். மற்றும் பூனை வந்து சீரும். இதான் அதனுடைய ஒளிமரபுகள் தான். அடுத்தது
வினா எண் 40. சங்க இலக்கியங்கள் மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டதுன்னு கேட்குறாங்க. 26,350 கொண்ட அடிகளை கொண்டது தான் இந்த சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் நம்ம எது சொல்றோம்னா 8 தொகையும் 10 பாட்டும் தான். இதில் இருக்கக்கூடிய அடிகளின் எண்ணிக்கை தான் 36,000. இது 26,350. 8 தொகையும் 10 பாட்டும் ரெண்டுத்தையும் சேர்த்திருக்கக்கூடிய அடிகளின் எண்ணிக்கை தான் 26,350. நம்ம சரியான விடை ஆப்ஷன் சி தான். வினா எண் 40. வினா எண் 41. உடம்பாரழியின் உயிரார் அழிவார் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மூலன் தான், திருமூலர் தான் சொல்லியிருப்பார். உடம்பாரையின் உயிரார் அழிவார்னு சொல்லியிருப்பாரு. மூலன் யாருன்னா திருமூலர்னுடைய இயற்பெயர் தான் மூலன்னு சொல்றோம். திருமூலர் அவருடைய இயற்பெயர் தான் மூலன். இவர் வந்து திருமந்திரத்தை இயற்றியவர் இவர் தான். திருமூலர் திருமந்திரம் அருளி இருப்பார். தமிழ் 3000 என்று அழைக்கக்கூடிய நூல் எதுனாலும் திருமந்திரம் தான். 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறை அருளியவரும் திருமூலர் தான். 10ஆம் திருமுறையாக திருமூலர் எழுதிய திருமந்திரம் உள்ளது. அதுமாதிரி இவர் வந்து ஆதிசித்தர் என்றும் அழைக்கப்படக்கூடியவர். யாருனாலும் திருமூலர் தான் ஆதிசித்தர் என்று அழைக்கப்படுபவர். 10ஆம் திருமுறையை அருளியவர், திருமூலர் எழுதிய திருமந்திரம். இதெல்லாம் ஓகே. அடுத்தது இது ஆப்ஷன் ஏழு என்ன கொடுத்துருக்காங்க, அப்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்பர்னா திருநாவுக்கரசர் தான் அப்பர்னு சொல்றோம். திருநாவுக்கரசர் அப்பர் என்று அழைத்தவர் யாருன்னா திரு ஞான சம்பந்தர் தான் அழைச்சிருப்பாரு. இவர் 12 திருமுறைகளில் 4, 5, 6 திருமுறைகளை அருளியவர் இவர் தான். ஆப்ஷன் பியில் மாணிக்கவாசர் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து திருவாத ஊரடிகள் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து மதுரை அருகே இருக்கக்கூடிய திருவாத ஊரில் பிறந்தார். இவர் 8ஆம் திருமுறை அருளியவர். திருஞான சம்பந்தர் வந்து சீர்காழியில் பிறந்திருப்பாரு. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை அருளியவர் தான். 1, 2, 3 திருமுறைகளை அருளியிருப்பார். இவர் வந்து ஆளுடை பிள்ளை என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்தது வினா எண் 42. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியால் நூலகத்தை அமைத்த பெருமை, மிகப்பெரிய தனியால் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும் என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. வினா 42 சரியான விடை என்னன்னா யார் சொல்லியிருப்பாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் இந்த கூட்டர் சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தான் சரியான விடை. அடுத்தது வினா எண் 43. உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வள்ளலார் தான் சொல்லியிருப்பாரு. ராமலிங்க அடிகள் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் தான் உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல்னு சொல்லியிருப்பாரு. இவர் எங்க பிறந்திருப்பாருன்னா மருதூர்ல பிறந்திருப்பாரு. சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய மருதூர் இவர் பிறந்த ஊரை தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினா எண் 44. 44வது வினா நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. நாடகமேத்தும் நாடக கணிகைன்னு யார் சொல்லணும்னா மாதவி தான் சொல்லணும். ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய மாதவி தான் நாடகமேத்தும் நாடக கணிகை. இந்த மணிமேகலை யாருன்னா மாதவியினுடைய மகள். மாதவி மகள் தான் மணிமேகலை. ஆதிரை யாருன்னா அட்சய பாத்திரத்தில் உணவிட்டவள். அட்சய பாத்திரம் மணிமேகலை வரக்கூடிய அந்த அட்சய பாத்திரத்துல உணவிட்டவள் யாருன்னா ஆதிரை தான். கண்ணகி யாருன்னா கோவலனுடைய மனைவி தான் கண்ணகி. கோவலன் கண்ணகி ரெண்டு பேருமே எங்க வாழ்ந்து வந்தாங்கன்னா புகார் நகரத்தில் தான். காவேரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய புகார் நகரில் வாழ்ந்து வந்தவர்கள் தான் இவங்க கோவலன் கண்ணகி. அடுத்தது வினா எண் 45. சைவ திருமுறைகள் 12 திருநாவுக்கரசர் பாடியதுன்னு கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர் பாடியது தான் 4, 5, 6 திருமுறைகள் தான் திருநாவுக்கரசர் பாடியது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 1, 2, 3 இந்த 3 திருமுறை அறிவு தான் திருஞான சம்பந்தர். ஏழாம் திருமுறை சுந்தரர் அருளியது. 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறை சுந்தரர். 8ஆம் திருமுறை தான் மாணிக்கவாசகர். 10ஆம் திருமுறை திருமூலர். அடுத்தது வினா எண் 46. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்ற பாடலடியை பாடியவர் யாருன்னா தாராபாரதி தான் பாடியிருப்பாரு. இவருடைய இயற்பெயர் என்ன ராதாகிருஷ்ணன். எங்க பிறந்திருப்பாருன்னா குவளை என்னும் சிற்றூர்ல பிறந்திருப்பாரு. திருவண்ணாமலை மாவட்டம். தாராபாரதி எழுதியதுதான் இந்த வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியிருப்பார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குவளை என்னும் சிற்றூரில் பிறந்திருப்பாரு தாராபாரதி. பாரதிதாசன் எங்க பிறந்திருப்பாருன்னா புதுவையில பிறந்திருப்பாரு. பாரதியார் எட்டயபுரத்துல பிறந்திருப்பாரு. பெருஞ்சித்திரனார் சேலம் மாவட்டத்தில் பிறந்திருப்பாரு. பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எதுனா சேலம். அடுத்தது வினா எண் 47. செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடைனா பி.ஆர். அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார் அந்த கூற்றை.
செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர்நிலம் என்றும் உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம்னு கூறியிருப்பாரு தனது கருத்தை B.R. அம்பேத்கர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 48. திருநாவுக்கரசருக்கு பெற்றோரிட்ட பெயர் டேஷ்னு கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசருக்கு பெற்றோரிட்ட பெயர் தான் மருள் நீங்கியார்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் அவங்க பெற்றோர் வச்ச பெயர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் எங்க பிறந்தார்னா திருநாவலூரில் பிறந்தவர். திருவாமூரில் பிறந்தவர் தான் திருநாவுக்கரசர். இந்த திருவாமூர் எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கு. இவங்க பெற்றோரிட்ட பெயர் தான் மருள் நீக்கியார். இந்த வாகீசர், அப்பர், தர்மசனர் இதெல்லாம் அவருக்கான வேறு பெயர்கள் தான். அப்பர்ன்ற பேரு திருஞான சம்பந்தர் வச்சிருப்பாரு. இவர் சமண மதத்தில் இருக்கும்போது இருந்த பேர் தான் வாகீசர். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன, பெற்றோரிட்ட பெயர் தான். அதாவது அவருடைய பேர் வந்து மருள் நீக்கியார். பெற்றோரிட்ட பெயர் அதான். ஆப்ஷன் டி தான். அடுத்தது வினாயன் 49. அம்பேத்கர் அவர்களால் மகாத்துக்குளம் தண்ணீர் எடுக்கும் போராட்டம், மகாத்துக்குளத்துல தண்ணீர் எடுக்கும் போராட்டம் எப்போது மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்கறாங்க. 1927 மேற்கொள்ளப்பட்டதான் இந்த தண்ணீர் எடுக்கும் போராட்டம். ஆப்ஷன் சி தான். இந்த 1924ங்கிறது என்னன்னா வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு. தந்தை பெரியார் அந்த வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பாரு. வைக்கம் போராட்டம் தான் 1924. 1936 தந்தை பெரியாரால் தொழிலாளர் கட்சி தொடங்கப்பட்டிருக்கும். 1936 தான். அடுத்தது வினாயன் 50. திருவருட்பா எத்தனை தொகுதிகள் கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. திருவருட்பா 6 தொகுதிகளை கொண்டது. ஆப்ஷன் பில தான் சரியான விடை. திருவருட்பா அருளியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள் தான். இதுல எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. 6 தொகுதிகள் இருக்கு. சரியான விடை ஆப்ஷன் பி தான். வினாயன் 51. சரியான அகரவரிசையில் உள்ளதை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியான அகரவரிசையில் எது இருக்குன்னா சங்கு, சாவி, சிலை, சீப்பு. ஆப்ஷன் சில இருக்கிறது தான். சங்கு, சாவி, சிலை, சீப்பு தான் சரியான அகரவரிசையில் இருக்கு. அடுத்தது வினாயன் 52. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்கறாங்க. ஜீவகாருண்யம் என்ற ஒழுக்கம் என்ற நூல் ராமலிங்க அடிகளாரால் இயற்றப்பட்டது தான். இவர் கடலூர் மாவட்டம் வடலூரில் பிறந்தவர். சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய மருதூரில் பிறந்தவர் தான். இவர் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை எழுதியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் மனுமுறை கண்ட வாசகம் போன்ற நூல்களையும் இவர் தான் எழுதியிருப்பார். சேக்கியார் யாருன்னா பெரிய புராணம் அருளியவர் தான் சேக்கியார். இவர் வந்து திருத்தொண்டர் புராணம்னு தான் எழுதியிருப்பாரு. இதன் பெருமையை கருதி நம்ம பெரிய புராணம்னு சொல்றோம். இவரும் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான். தாயுமானவர் இவர் தான் தமிழ் மொழியினுடைய உபநிடதம். இவற்றிய பால்கள் தான் தமிழ் மொழியினுடைய உபநிடதம் என்று அழைக்கப்படக்கூடியது. தமிழ் மொழியினுடைய உபநிடதம் தான் தாயுமானவர் பாடல்கள். 1452 பாடல்களை கொண்டதான் இந்த தாயுமானவர் இயற்றிய பாடல். அடுத்தது வினாயன் 53. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என கூறும் நூல் எதுன்னு கேட்கறாங்க. தொல்காப்பியத்தில் தான் வரும். இந்த முன்னீருங்கிறது என்னன்னா கடல் பயணத்தை சொல்றாங்க. கடல் பயணம் மகளிருக்கு இல்லை என்பது அதனுடைய பொருள். தொல்காப்பியத்தில் தான் இது குறிப்பிட்டிருப்பாங்க. தொல்காப்பியர் எதுனா தான் இந்த நூல். இது வந்து தமிழில் கிடைக்கப்பெற்ற ஒரு முழுமையான இலக்கண நூல் தான் இந்த தொல்காப்பியம். அதான் சொல்லியிருப்பாங்க முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னா கடல் பயணம் மகளிருக்கு இல்லைன்னு அர்த்தம். கடல் தாண்டி பயணம் மேற்கொண்டிருக்க மாட்டாங்க மகளிர்கள். ஆண்கள் மட்டுமே கடல் தாண்டி சென்று வணிகத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இந்த நன்னூல் என்பது என்னன்னா இதுவும் ஒரு இலக்கண நூல் தான். இது பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்டது. பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றியவர் யாருன்னா பவனந்தி முனிவர். இவர் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அடுத்தது வினாயன் 54. திணை மாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கறாங்க. திணை மாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் தான் கனிமேதாவியார். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கனிமேதாவியார் எழுதினா. இது மட்டும் இல்லாமல் அவர் ஏலாதி என்ற நூலையும் எழுதியிருப்பார். கனிமேதாவியார் எழுதினா தான் ஏலாதி, திணை மாலை 150. இந்த ஏலாதிங்கிறது மருந்து பொருளால் அமைந்த நூல். மூன்றுரை அறையினார் இவர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் தான் மூன்றுரை அறையினார். பழமொழி 400. சிறு பஞ்சம் என்ற நூலின் ஆசிரியர் தான் காரியாசன். சிறு பஞ்சம் மூலம். அது எடுத்தது நல்லாதனார் கொடுத்திருக்காங்க. இவர் எழுதின நூல் தான் திரிகடுகம். திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் தான் நல்லாதனார். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, திணைமாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கனிமேதாவியார் தான். அடுத்தது வினாயன் 55. உலகம் என்னும் தமிழ்ச்சொல் டேஷ் என்னும் சொல்லின் அடியாக பிறந்ததுன்னு கேட்கறாங்க. உளவு. ஆப்ஷன் ஏ தான். உலகம் என்னும் தமிழ் சொல்லானது உளவு என்ற சொல்லின் அடிப்படையாக தான் பிறந்தது. ஆப்ஷன் ஏ. வினாயன் 55 சரியானுடைய. அடுத்த வினாயன் 56. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சரியான விடைனா 7ஆதியில் தான் இந்த வரி வரும். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயிரை அறக்கருத்துக்களை வெளியிட்டு கூறும் நூல் தான் 7ஆதி. இந்த நூல் எழுதினவர் தான் கனிமேதாவியார். இந்த நாலடியார் எழுதினவங்க சமண முனிவர்கள். திரிகடுகம் ஆசிரியர் தான் நல்லாதனார். சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் யாருன்னா காரியாசன். அடுத்தது வினாயன் 57 பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பிறமொழி சொல் தமிழ் சொல் இதை பொருத்தணும். உத்தியோகம் இதை பொருத்தணும்னா பணி. உத்தியோகம்னா தமிழ் பணின்னு சொல்லுவோம். அங்கத்தினர் அங்கத்தினர்னா எதை குறிக்கணும்? தமிழ் சொல்ல உறுப்பினர். அடுத்ததா ஆராதனை ஆராதனைக்கு வழிபாடு. அபிஷேகம்னா நீராட்டு. இது 4 நம்ம பொருத்தணும்னா நம்மளுக்கு சரியான விடை ஆப்ஷன் 7 இருக்கிறது தான். 3, 1, 4, 2 தான் சரியான விடை 57வது வினாக்கு. 3, 1, 4, 2 ஆப்ஷன் 7 தான் இருக்கு. அடுத்தது வினாயன் 58 போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யாருன்னு கேட்கறாங்க. சரியான விடை என்னன்னா வினாயன் 58க்கு ஒட்டக்கூத்தர் தான் சரியான விடை. போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் இருக்கிறதுக்காக தலையை வெட்டியிருப்பாரு. இந்த புலவர் தான் ஒட்டக்கூத்தர். உலா பாடுவதில் வல்லவர் யாருனாலும் ஒட்டக்கூத்தர் தான். அடுத்தது வினாயன் 59 தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழுக்கு கதின்னு எதை சொல்றேன்னா கம்பராமாயணம் திருக்குறள் தான் தமிழுக்கு கதின்னு சொல்லுவாங்க. சரியான விடை என்னன்னா தமிழுக்கு கதிங்கிறது கம்பராமாயணம் திருக்குறள் தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை வினாயன் 59. அடுத்தது 60வது வினா கீழ்கண்ட வினை மரபில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் 7 இருக்கிறதா. முறுக்கு உண்டான்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் பொருந்தாது. முறுக்கு தின்றான்னு வரணும். இதுதான் சரியான மரபு. இதுதான் பொருந்தலை. சுவர் எழுப்பினான் அது சரி. பூ பறித்தால், ஆடை நெய்தார் இது சரி. அதே மாதிரி அம்பு எய்தார்னு வரணும். கூடுதலான தகவல் பாருன்னா அம்பு எய்தார். அம்பு எய்தணும். அடுத்ததா தண்ணீர் குடித்தான். தண்ணீர் குடித்தல்னு வரணும். தண்ணீர் குடித்தல். பால் பருகுதல். கூடை முடைந்தார். கூடை முடையணும். கூடை முடைதான் சரியான மரபு வினை மரபுல. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ தான். பொருந்தாத மரபு இதுதான் வினை மரபு தான் கேட்டிருக்காங்க. முறுக்கு தின்றான்னு வரணும். முறுக்கு உண்டான்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 61 இந்தியாவில் செம்மொழிக்கான அந்தஸ்து பெற்றுள்ள திராவிட மொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 திராவிட மொழிகள் செம்மொழிக்கான அந்தஸ்து பெற்றிருக்கு. அதாவது செம்மொழினா கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு அர்த்தம். 4 மொழிகள் என்னன்னு பார்த்தோன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இந்த 4 மொழியுமே செம்மொழிக்கான அந்தஸ்து பெற்றிருக்கு. தமிழ் எப்போ செம்மொழிக்கான அந்தஸ்து பெற்றதுன்னு பார்த்தோம்னா செம்மொழிக்கான அந்தஸ்து 2004ஆம் ஆண்டு. அடுத்ததா தெலுங்கு மொழி, கன்னடம் ரெண்டுமே 2008ஆம் ஆண்டு. தெலுங்கு செம்மொழிக்கான அந்தஸ்து பெற்ற ஆண்டு 2008. கன்னடமும் 2008ஆம் ஆண்டு செம்மொழிக்கான அந்தஸ்து பெற்றிருக்கும். மலையாள மொழி செம்மொழிக்கான அந்தஸ்து பெற்ற ஆண்டு 2013. இது 4மே திராவிட மொழிகள். இது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதம் மற்றும் ஒடியா இந்த மொழி செம்மொழிக்கான அந்தஸ்து பெற்றிருக்கு. அந்த ஆண்டு பார்த்துருவோம். சமஸ்கிருதம் செம்மொழிக்கான அந்தஸ்து பெற்ற ஆண்டு 2005. ஒரியா மொழி செம்மொழிக்கான அந்தஸ்து பெற்ற ஆண்டு 2014. மொத்த செம்மொழி பெற்ற அதாவது இந்தியாவில் செம்மொழிக்கான அந்தஸ்து பெற்றுள்ள மொத்த மொழிகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 6. அதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா திராவிட மொழிகள் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. இந்த 4 தான் திராவிட மொழிகள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த 4 மொழிகள். சரியான விடை ஆப்ஷன் சி தான். அடுத்தது வினாயன் 62 எட்டுத்தொகை நூல்களுள் அகநூல்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. எட்டுத்தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் 5, புறம் சார்ந்த நூல் 2, அகமா புறமா ஒரு நூல். அந்த அகமா புறமா நூல் தான் பரிபாடல். நம்மள என்ன கேட்டிருக்காங்க? அகம் சார்ந்த நூல் தான் கேட்டிருக்காங்க. 5 தான். அடுத்தது வினாயன் 63 கலம்பக உறுப்புகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. கலம்பக உறுப்புகள் எத்தனைன்னா 18. இந்த கலம்பகம்ங்கிறது களம் கூட்டல் பகம்னு பிரிக்கலாம். 96 வகையான சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் இந்த கலம்பகம். அதான் நம்ம களம் கூட்டல் பகம்னு பிரிக்கும். இந்த களம்ங்கிறது எத்தனை உறுப்புகளை கொண்டதுன்னா 12. இந்த பகம்ங்கிறது இதில் பாதியில் 6. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 18 உறுப்புகளை கொண்டது தான் இந்த கலம்பக உறுப்புகள். களம் 12, அதில் பாதி 6 தான் பகம். களம்பகம்னு சொல்கிறோம். 18 உறுப்புகளை கொண்டது. சரியான விட நம்மளுக்கு ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. வினாயன் 63க்கு ஆப்ஷன் டி தான். அடுத்தது வினாயன் 64 வினாயன் 64 பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க. பொருத்தலாம். வேங்கை இதை பொருத்தணும்னா புலி. வேங்கை என்பதற்கு புலி.
கேசரினா சிங்கம், வல்லுகிர்னா கூர்மையான நகம், சிரம்னா தலையை குறிக்கும். இது நாளையும் பொருத்தும் போது நம்மளுக்கு சரியான விடை 4, 3, 2, 1 ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 65. அயோத்திதாசரின் இயற்பெயர் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அயோத்திதாசரினுடைய இயற்பெயர் தான் காத்தவராயன். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இவர் தான் ஒரு பைசா தமிழ் என்ற பத்திரிகை தொடங்கியிருப்பாரு 1907ஆம் ஆண்டு. பின்னாளில் இது வந்து தமிழ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் 1908. அடுத்ததா இந்த சுப்புரத்தினம் யாருன்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர். பாரதிதாசனுடைய இயற்பெயர் தான் சுப்புரத்தினம். கனகசபைக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்திருப்பார் இவர். அடுத்து சுப்பிரமணியம் யாருன்னா பாரதியாரனுடைய இயற்பெயர். ரங்கராஜன் யாருன்னா சுஜாதாவினுடைய இயற்பெயர் தான் ரங்கராஜன், சுஜாதா. அடுத்தது வினாயன் 66. B.R. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாரத ரத்னா எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா அம்பேத்கருக்கு 1990 தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் இந்த ஆப்ஷன் சியில் 1980 யார் கொடுத்துருப்பாங்கன்னா பாரத ரத்னா விருது அன்னை தெரசா அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அன்னை தெரசா. இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு 1979 கொடுத்துருப்பாங்க. அடுத்து 1976 காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கும். 1971 இந்திரா காந்திக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அடுத்தது வினாயன் 67. சீரா புராணம் எத்தனை விருத்தப்பாக்களால் பாடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சீரா புராணம் எத்தனை விருத்தப்பாக்களால் பாடப்பட்டதுன்னா 5027 விருத்தப்பாக்களால் பாடப்பட்டது தான். ஆப்ஷன் 7 இருக்கிறது தான் சரியான விடை. வினாயன் 68. இலக்கண குறிப்பு தருன்னு கொடுத்துருக்காங்க. வருக வருக அடுக்கு தொடர் தான். இது சரியான விடை என்னன்னா அடுக்கு தொடர் தான். இது இரட்டை கேள்வினா சலசல. உதாரணம் பார்த்தோன்னா சலசல பிரித்தா பொருள் தராது. இரட்டை கேள்வியில் பிரித்தா பொருள் தராது. அடுக்கு தொடரில் பிரித்தால் பொருள் தரும். அதுமாரி அடுக்கு தொடர் பொறுத்த வரைக்கும் 4 முறை வரைக்கும் அடிக்க வரும். ஆனால் இரட்டை கேள்வியில் 2 முறை மட்டும்தான் அடிக்க வரும் அந்த சொல்லானது. ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது பண்பு தொகைக்கு என்னன்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் சியில் பண்பு தொகைக்கு கொடுத்துருக்காங்க. உதாரணம் வந்து செந்தமிழ்னு பார்ப்போம். செந்தமிழ் இது பிரிச்சா பொருள் தரும். செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிக்கலாம். இங்க ஆன ஆகிய உறுப்பு மறைஞ்சு வரதுனால தான் நம்ம தொகைன்னு சொல்றோம். பண்பு தொகை ஆன அல்லது ஆகிய இந்த உறுப்பு மறைஞ்சு வந்ததுனால பண்பு தொகை சொல்றோம். செம்மையான தமிழ், செம்மையாகிய தமிழ் அந்த மாதிரி சொல்லலாம். அதனால தான் அது பண்பு தொகை. ஓமை தொகைனா ஓம உறுப்புகள் மறைந்து வந்து பொருள் தந்ததுனா ஓமை தொகைன்னு சொல்றோம். அடுத்தது வினாயன் 69. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 69 சரியான விடை என்னன்னா சீர்காழியரா அரங்கநாதன் தான் இந்திய நூலக தந்தை. ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் சரியான விடை. ஹீரோடேட்டஸ் யாருன்னா வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுறது ஹீரோடேட்டஸ். அடுத்தது வினாயன் 70. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 70க்கு திருவி கல்யாண சுந்தரனார் தான் இந்த கூட்டம் சொல்லியிருப்பார். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார் சொல்லியிருப்பாரு. வினாயன் 70க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். வினாயன் 71. பவித்திரம் என்பதன் பொருள் யாருன்னு கேட்குறாங்க. பவித்திரம் என்பதனுடைய பொருள் தான் தூய்மையானதை குறிக்கும். பவித்திரம்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற தூய்மையானது அதுக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 72. மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் கேட்குறாங்க. மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் எதுனா திரிகடுகம் ஏலாதி இரண்டுமே மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்தது தான். இது மட்டும் இல்லாமல் சிறுபஞ்சமூலம் மருந்து பெயரால் அமைந்தது தான். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இங்கே 2 எது சரியா இருக்குன்னு பார்த்தோன்னா திரிகடுகம் ஏலாதி தான். திரிகடுகம்ங்கிறது 3 மருந்து பொருள்களை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டது. ஏலாதிங்கிறது 6 மருந்து பொருள்களை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டது தான். இந்த திருக்கடுகத்தின் ஆசிரியர் யாருன்னா நல்லாதனார். ஏலாதி வந்து கனிமேதாவியாரால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு சரியான விடை. வினாயன் 72. அடுத்தது வினாயன் 73. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது என கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுனா ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. இதுதான் சரியான விடை. பிறமொழி சொல்லற்ற சரியான தொடர் அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. வினாயன் 73க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது வினாயன் 74. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிர்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முடியரசன் தான் பாடியிருப்பார். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய முடியரசன் பாடிய பாடல் தான் இது. அடுத்தது வினாயன் 75. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடைனா பரிதிமாறு கலைஞர் தான் இந்த கூட்டம் சொல்லியிருப்பார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ்மொழி செம்மொழியாம் பரிதிமாறு கலைஞருடைய கூட்டு தான். தேவனைய பாவனர் என்ன சொல்லியிருப்பாருன்னா தொன்மை முன்மை நுண்மை திண்மை எண்மை ஒன்மை
இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதுதான் நம் மொழி என்பார். இது யார் சொன்னதுன்னா தேவநாய பாவாணர் தான் சொல்றார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ் மொழின்றார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ் மொழி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தேவநாய பாவாணர் தான். பெருஞ்சித்திரனார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வீருடை செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு பாடியிருப்பாரு. பெருஞ்சித்திரனார் தான். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய கூற்று தான் அது. நம்மளுக்கு சரியான விடை விநாயகன் 75க்கு ஆப்ஷன் பி தான். அடுத்தது விநாயகன் 76. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பிறமொழி சொல் தமிழ் சொல், இதை பொருத்தணும். உபயோகம், இதுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா பயன். உபயோகம்னா பயன். அடுத்தது அபூர்வம், அபூர்வம் இதுக்கு பொருத்தணும்னா புதுமை. அதிபர், அதிபர்னா தலைவர். கஜானானா கருவூலம், அதாவது ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் வந்து ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க. சரியா பொருத்தணும்னா இதுக்கு 3, 1, 4, 2 ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 77. புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை 28 காதைகள் கொண்ட பெருநூலாக எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. விநாயகன் 77க்கு சரியான விடை என்னன்னா அயோத்திதாச பண்டிதர் தான் எழுதியிருப்பாரு புத்தரின் ஆதிவேதம். அயோத்திதாச பண்டிதனுடைய இயற்பெயர் தான் காத்தவராயன். புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை 28 காதைகள் கொண்ட நூலாக எழுதியிருப்பாரு. அடுத்ததா விநாயகன் 78. நற்றிணையை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. பன்னாடு தந்த மாறன் வழி தான் தொகுப்பித்திருப்பார். ஆப்ஷன் ஏ தான். பன்னாடு தந்த மாறன் வழி தொகுப்பித்தது தான் இந்த நற்றிணை. அடுத்தது விநாயகன் 79. கற்பெனும் பெயர தொன்றும் கலிநடம் புரிய கண்டேன் இப்பாடலடி யாரை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. இந்த கற்புன்ற வார்த்தை வந்திருக்கு பாருங்க. கற்பென்னும் பெயர தொன்றும் கலிநடம் புரிய கண்டேன் இப்பாடலடி யாரை குறிக்கிறதுன்னு பார்த்தோம்னா சீதையை தான் குறிக்கிறது. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சீதை தான் கற்பெனும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன்னு சொல்றாங்க. அடுத்தது விநாயகன் 80. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று உரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விநாயகன் 80 சரியான விடை வந்து தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காரு. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தந்தை பெரியார். தந்தை பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். ஈரோட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக யார் அழைத்து சென்றிருப்பார்னா ஜார்ஜ் ஜோசப் என்பவர் தான் கேரள மாநிலத்தில் உள்ள வைக்கம் என்ற பகுதிக்கு அழைத்து சென்றிருப்பார். அடுத்தது விநாயகன் 81. விநாயகன் 81ல திருக்குறளில் உள்ள இயல்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளில் உள்ள இயல்கள் எத்தனைன்னா சரியான விட நம்மளுக்கு ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 9 இயல்களை கொண்டது தான் திருக்குறள். இந்த 9 இயல்கள் என்னன்னு பார்த்தோன்னா அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இதெல்லாம் 3 பிரிக்கிறாங்க. இதில் தான் அறத்துப்பாலில் 4 இயலாக பிரிச்சிருக்காங்க. பொருட்பாலில் 3 இயல், இன்பத்துப்பாலில் 2 இயல். இது 3 கூட்டினா நம்மளுக்கு 9 இயல் வந்துடும். திருக்குறளில் 9 இயல்களை கொண்டது உள்ளது. 7ங்கிறது என்னன்னா 7 சீர்களை கொண்டது தான் திருக்குறள். திருக்குறள் எத்தனை சீர் இருக்குன்னா 7 சீர். மேலே 4 சீர், கீழே 3 சீர் இருக்கும். 133ங்கிறது அதிகாரங்களை குறிக்கிறது. திருக்குறளில் இருக்கக்கூடிய அதிகாரங்களின் எண்ணிக்கை தான் 133. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இயல்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. 9 இயல்களை கொண்டது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 82. அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. தாயுமானவர் தான் பாடியிருப்பார். அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமேன்னு பாடியிருப்பாரு. பராபரமேனா மேலான பொருள்னு அர்த்தம். தாயுமானவரால் பாடப்பட்டதான் அந்த வரி. சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ தான் விநாயகன் 82க்கு. இவர் இயற்றிய நூல் தான் நம்ம வந்து தமிழ் மொழியினுடைய உபநிடதம் என்று அழைக்கக்கூடியது யாருன்னா தாயுமானவருடைய பாடல்கள் தான். அடுத்தது விநாயகன் 83. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. காத்தவராயன் தான். அயோத்திதாசர் பண்டிதனுடைய இயற்பெயர் தான் காத்தவராயன். இவர் தான் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அடுத்தது அறிஞர் அண்ணா யாருன்னா தென்னாட்டின் பெர்னாட் ஷா. தென்னகத்தின் பெர்னாட் ஷா அல்லது தென்னாட்டின் பெர்னாட் ஷா. தென்னாட்டின் பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. மூவா தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா. தமிழகத்தின் பெர்னாட் ஷா தான் மு வரதராஜனார். முடியரசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவர் தான் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி.
சரியான விடை என்னன்னா நம்மளுக்கு தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை தான் கேட்டுக்கிறாங்க. காத்தவராயன் தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 84. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்து என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யாருன்னு கேட்குறாங்க. 84னா பாரதிதாசன் தான் இந்த கூட்டம் சொல்லியிருப்பார். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்து என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன் தான். தமிழர்கள் வந்து தட்டி எழுப்பிடுவார் இந்த வார்த்தையின் மூலியமாக. அடுத்தது வினாயன் 85. வேர்ச்சொல் தருகன்னு கொடுத்துருக்காங்க. செய்கின்றால், இதற்கான வேர்ச்சொல் என்னன்னா செய்கின்றால்னா செய். 85க்கு சரியான விடை என்னன்னா செய் தான் சரியான விடை. செய்கின்றால்னா செய். செய்தனா பெயரெச்சமா வரும். பெயரெச்சம். செய்துனா வினையச்சம். நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, வேர்ச்சொல் தான். அதாவது என்னுடைய வேர்ச்சொல் தான் செய். செய்கின்றால்னா செய். ஆப்ஷன் சி தான். அடுத்து வினாயன் 86. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் பாடியிருப்பாரு. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு பாடியிருப்பாரு. இவர் எங்கே பிறந்தாருன்னா சேலம் மாவட்டத்தில் பிறந்திருப்பாரு. இவர் ஏற்றிய நூல்கள் என்னென்னு பார்ப்போம். பாவலரேறு பெருஞ்சித்திரன் நூல்களை ஏற்றிருப்பார்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஏற்றிய நூல்கள் பாருங்க. உலகியல் 100, நூறாசிரியம், பாவிய கொத்து, கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுக வஞ்சு, பள்ளிப்பறவைகள். இந்த கனிச்சாறுங்கிறது 8 தொகுதிகளை கொண்டது. இது மட்டும் இல்லாமல் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 3 இதழ்களை நடத்தியிருப்பார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நலம் என்ற 3 இதழ்கள் நடத்தியவரும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். இவர் பிறந்த ஊருனா சேலம் மாவட்டத்தில் தான் அவர் பிறந்திருப்பார். அடுத்தது வினாயன் 87 பார்க்கலாம். வினாயன் 87 கீழ்கண்டவற்றில் பொருந்தா இணையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. பொருந்தா இணை எதுனா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய மல்லல்னா துன்பம் கொடுத்துருக்காங்க. மல்லல்னா வளத்தை குறிக்கக்கூடியது. மல்லல்னா துன்பம் இல்லை வளம். அல்லல்னா தான் துன்பம். அல்லல் என்பதனுடைய பொருள் தான் துன்பத்தை குறிக்கும். மற்றதெல்லாம் பார்த்தோன்னா மேதினா எருமை குறிக்கும். பூனம்னா உலகம். சேனா குழந்தை. இதெல்லாம் சரிதான். இதில் மல்லல்னா வந்து துன்பம் கொடுத்துருக்காங்க. வளம் தான் சரியான விடை. வினாயன் 87க்கு வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 88. ஞானபோதினி என்னும் விதையை தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஞானபோதினி என்னும் விதையை தொடங்கி வைத்தவர் தான் மூசி பூர்ணலிங்கம் என்பவரால் தொடங்கி வைக்கப்பட்டது தான். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தந்தை பெரியார் நடத்திய விதைகள் என்னன்னு பார்த்தோன்னா குடியரசு என்ற இதை நடத்திருப்பாரு. இதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ இதை. குடியரசு 1925. உண்மை இதுவும் அவர் தந்தை பெரியாரால் நடத்தப்பட்ட பத்திரிகை தான். ரிவோல்ட் இது வந்து ஆங்கில பத்திரிகை. தந்தை பெரியாரால் நடத்தப்பட்ட ஆங்கில பத்திரிகை தான் இந்த ரிவோல்ட். விடுதலை விடுதலை என்ற பத்திரிகை நடத்திருப்பார் தந்தை பெரியார். வரதராஜ நாயுடு யாருன்னா தமிழ்நாடு என்ற பத்திரிகையினுடைய நிறுவனர் இவர் தான். தமிழ்நாடு என்ற பத்திரிகை. அடுத்தது வினாயன் 89. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1. வாணிகம் செய்தற் பொருட்டு கண்ணகியுடன் கோவலன் மதுரை சென்றான்றாங்க. சரிதான். வணிகம் செய்யறதுக்காக தான் மதுரைக்கு போயிருப்பாங்க. அந்த கூற்று சரி. 2வது கூற்று அவர்களுக்கு வழித்துணையாக அரவண அடிகள் என்ற சமண துறவி சென்றான்றாங்க. அது தப்பு. கவுந்தியடிகள் என்ற சமண துறவி தான் இருந்திருப்பாங்க. கவுந்தியடிகள் என்ற சமண துறவி தான். அப்போ கூற்று 2 தப்பு. சரியானது விடை என்னன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. வினாயன் 89க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது வினாயன் 90. கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யாருன்னா வால்ட் டிஸ்னி தான் கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எடிசன் யாருன்னா ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் தான் இந்த எடிசன். அடுத்ததாக ஈஸ்ட்மேன் என்பவர் யாருன்னு பார்ப்போம். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்மேன். இவர் வந்து படச்சுருள் உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தவர் தான் இந்த ஈஸ்ட்மேன். பிரான்சிஸ் சென்கின்ஸ் ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. பற்றியா இவர் யாருன்னா புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்கள் தான் அடிப்படையாக அமைந்தது. இந்த பிரான்சிஸ் சென்கின்ஸனுடைய கூற்று தான். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் தான் கேட்டிருக்காங்க. வால்ட் டிஸ்னி. ஆப்ஷன் ஏல இருக்கிறதா சரியான விடை. வினாயன் 91. நிலத்தில் இருந்து நீரை உறிஞ்சி இறைக்கும் ஆயுதுளை கிணறு அக்காலத்தில் இருந்திருக்கலாம் என்பதை அந்த கேணியும் எந்திர கிணறும் என்று எண்ணூலின் வாயிலாக அறிய முடிகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னா பெருங்கதையில் தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. நிலத்திலிருந்து நீரை உறிஞ்சி இறைக்கும் ஆயுதுளை கிணறு அக்காலத்தில் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம எப்படி மோட்டர் பயன்படுத்தி நீர் எடுக்கிறோமோ அதே மாதிரி இருந்திருக்கலாம் சொல்றாங்க. அதான் அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதையில் தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. சரியான விடை ஆப்ஷன் பி தான். அடுத்தது வினாயன் 92. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை மூங்கில் தான். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பனையும் மூங்கிலும் தான் திருக்குறள் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 மரங்கள்.
அடுத்தது வினாயன் 93. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலையில் தான் இந்த வரி இருக்கு. சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு, வணிகம் செய்யறதுக்காக கடல் கடந்தும் சென்றான் என்று இந்த மணிமேகலையில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மணிமேகலையுடைய ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். இது வந்து ஒரு பௌத்த நூல் தான் இந்த மணிமேகலைங்கிறது. சரியான விடை என்னன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் இது. அடுத்தது வினாயன் 94. நந்தி கலம்பக நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நந்தி கலம்பகத்தினுடைய ஆசிரியர் தான். ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை, அறிய முடியவில்லை தான். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நந்தி கலம்பகம் வந்து 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது அந்த நந்தி கலம்பகம். அடுத்தது கனிமேதையார் யாருன்னா இவர் வந்து ஏழாதி என்ற நூலை இயற்றியவர் தான் இந்த கனிமேதையார். இது மட்டும் இல்லாமல் திணைமாலை 150 என்ற நூலையும் எழுதியிருப்பார். ஜெயங்கொண்டார் யாருன்னா கலிங்கத்து பரணி என்ற நூலின் ஆசிரியர் தான் ஜெயங்கொண்டார். தமிழில் தோன்றிய முதல் பரணி இலக்கியம் எதனால பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி தான் ஜெயங்கொண்டார் இயற்றியது. 3ஆம் நந்திவர்மன் இவர் தான் வந்து நந்தி கலம்பக நூலினுடைய பாட்டுடை தலைவன். அடுத்தது வினாயன் 95. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை நற்றினையில் தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வமும் அன்றுதன் செய்வினை பயனே. நற்றினை நற்றினை வந்து 400 பாடல்களை கொண்டது. நற்றினை 400ன்னு சொல்லலாம். இது 225 புலவர்களால் பாடப்பட்டது தான் இந்த நற்றினை 400. அடுத்தது வினாயன் 96. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னா ராமலிங்க அடிகள் தான் சொல்லியிருப்பார். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும்னு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 97. அரை நிர்வாண பக்கிரி என காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் யாருன்னு கேட்குறாங்க. வின்சென்ட் சர்ச்சில் தான். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வின்சென்ட் சர்ச்சில் தான் சொல்லியிருப்பாரு அரை நிர்வாண பக்கிரி என்று அவருடைய ஆடை குறித்து விமர்சனம் செஞ்சிருப்பாரு ஏளனமா. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி தான் வினாயன் 97. அடுத்தது வினாயன் 98. செம்புல பயல் நீர் போல இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகையில தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கும். செம்புல பயல் நீர் போல குறுந்தொகை. வினாயன் 98க்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 99. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவைன்னு கேட்குறாங்க. பாலை நிலத்திற்குரிய பறவைகள்னா புறா பருந்து தான் பாலை நிலத்திற்குரிய பறவைகள். ஆப்ஷன் டியில் இருக்கிறதா சரியான விடை. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளி மயில்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த நிலத்திற்குரிய பறவைகள்னு பார்த்தோன்னா குறிஞ்சி நிலத்திற்குரிய பறவைகள் குறிஞ்சி. அதுக்கடுத்து நாரை அன்னம்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பியில். இந்த நாரை அன்னம்ங்கிறது மருத நிலத்திற்கான பறவைகள், மருத நிலம். கடற்காகம்ங்கிறது நெய்தல் நிலத்திற்கான பறவை, நெய்தல் நிலம். அடுத்ததா முல்லை நிலத்திற்கான பறவைகள் எது பார்த்தோன்னா காட்டுக்கோழியும் மயில். முல்லைக்கு காட்டுக்கோழி மயில். அடுத்தது வினாயன் 100. அகர வரிசையில் அமைந்த சொற்களை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் அகர வரிசையில அமைஞ்சிருக்கு. காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. ஆப்ஷன் ஏ தான். வினாயன் 100க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான். தமிழுக்கான 100 வினாக்களுக்கான வினாவிடை கலந்துரையாடல் நிறைவேற்றது. அடுத்தது பொது அறிவுக்கான வினாவிடை கலந்துரையாடல் தொடரும். நன்றி, வணக்கம்.